அன்பான மக்களே, அரசியல் ஒளிக்குரல் என்றால் என்ன? அமைதியான குரல், ஆழமான தாக்கம். குடிமகன் குரல், தேச இதயம். உண்மைதான் நிரந்தரம். நல்லவர் முன்வந்தால் நாடு வளரும். வாக்கு ஒரு சத்தியம். அரசியல் மனிதனை உயர்த்த வேண்டும். பொறுப்பு பேசும் போது மரியாதை வளரும். நியாயம் பேசும் ஆட்சி நிலைக்கும். மக்கள் நம்பிக்கை ஆட்சியின் செல்வம். அரசியல் என்பது ஒளியின் பாதை. சிந்தனை இல்லா அரசியல் ஆபத்து. ஒற்றுமை அரசியலை உயர்த்தும். பொது நலன்தான் உயர்ந்த நோக்கம். அதிகாரம் சேவை செய்தால் உயர்வு. விழிப்புணர்வு தேசிய பாதுகாப்பு. நல்லாட்சி நம்பிக்கையின் விளைவு. கேள்விதான் ஜனநாயகத்தின் உயிர். மக்கள் குரல் அமைதியான சக்தி. அரசியல் அறிவு தலைமுறையின் கவசம். நம்பிக்கை வளர்த்தால் மாற்றம் வளரும். பொதுநலமே அரசியலின் சிகரம். அதிகாரம் பொறுப்பு ஏற்கவே. வாக்கு வரலாறு எழுதும் கருவி. உண்மை பேசும் தலைவர் அரிது, அவசியம். மக்கள் விழிப்பு தேசத்தின் பலம். அரசியல் என்பது சமூக ஒப்பந்தம். பொறுப்பு இல்லா அதிகாரம் வீழ்ச்சி. நல்லாட்சி அமைதியின் பரிசு. அரசியல் கல்வி ஒளி. குடிமை உணர்வு தேசிய செல்வம். அரசியல் தீ அல்ல, அணையாத ஒளி. வெறுப்பு அல்ல, அறிவின் குரல். தாக்குதல் அல்ல, தைரியம். ஆட்சி அல்ல, சேவை. அதிகாரம் அல்ல, ஒழுக்கம். ஜனநாயகம் ஒரு மரம், மக்கள் அதன் வேர். சிந்தனை அதன் நீர். ஒற்றுமை அதன் நிழல். நம்பிக்கை அதன் பழம். நல்ல அரசியல், நல்ல தலைமுறை. அரசியல் சண்டை அல்ல, சமூக ஒழுங்கின் சுவாசம். அதிகாரம் அல்ல அரசியல், பொறுப்பின் பரிமாணம். மக்கள் விழிப்புணர்வே நல்ல அரசியலின் முதுகெலும்பு. ஒழுக்கம் இல்லாத இடம் அரசியல் இல்லை. வாக்கு ஒரு உரிமை அல்ல, அது ஒரு ஒப்பந்தம். அரசியல் பேசாதவன் தீர்மானத்திலிருந்து விலகியவன். சேவை தொடங்கும் இடம்தான் அரசியல். அரசியல் இல்லா சமூகம் திசையில்லா கப்பல். சிந்தனை கொண்ட குடிமகன் நாட்டின் காவலன். சட்டம் எழுதி வைப்பது அரசியல், சட்டம் காக்குவது குடிமை. நல்லவர் விலகினால் கெட்டவர் மேலோங்குவர். அரசியல் என்பது பொதுநலத்தின் மொழி. உரிமை கேட்கும் குரல் அரசியல். சமத்துவம் பேசும் மேடை அரசியல். பயம் இல்லாத கேள்வி ஜனநாயகத்தின் உயிர். அரசியல் வெறுப்பு அல்ல, விழிப்புணர்வு வேண்டும். ஊழல் அரசியல் அல்ல, அது ஒழுக்க இழப்பு. சிந்தனை இல்லாத வாக்கு சுமை. நியாயம் நிலைக்கும் வரை அரசியல் தேவை. அன்பான மக்களே, அரசியல் ஒளிக்குரல் என்றால் என்ன? அரசியல் பயமல்ல, பொறுப்பின் பெயர். அதிகாரம் அல்ல, சேவையின் சுமை. அரசியல் சண்டை அல்ல, சமூகத்தின் சுவாசம். வெறுப்பு அல்ல, விழிப்புணர்வு. வாக்கு ஒரு காகிதம் அல்ல, எதிர்காலத்தின் விதை. மக்கள் குரல்தான் ஜனநாயகத்தின் இதயம். நல்லவர் விலகினால் கெட்டவர் மேலோங்குவர். அரசியல் பேசாதவன் முடிவை ஏற்க வேண்டியவன். ஒழுக்கம் இல்லா அதிகாரம் அபாயம். பொதுநலம் மேலானது, தனிநலம் கீழானது. சட்டம் அனைவருக்கும் சமம். அரசியல் கல்வி விழிப்பை உருவாக்கும். அமைதிதான் உயர்ந்த வெற்றி. கேள்வி கேட்பது துரோகம் அல்ல. நியாயம் நிலைக்க அரசியல் தேவை. பொது சொத்து புனிதம். உண்மைதான் ஆட்சியின் ஆயுள். இளைஞர் விழிப்பு தேச எழுச்சி. சிந்தனை இல்லா கோபம் அழிவு. அரசியல் இல்லாமல் உரிமை இல்லை. வாக்கு விற்கும் மனம் எதிர்காலம் விற்கும் மனம். நல்லாட்சி அமைதியின் அடித்தளம். மக்கள்தான் இறுதி அதிகாரம். பொறுப்பே அரசியலின் மரியாதை. ஜனநாயகம் மக்கள் மூச்சு. அரசியல் மாற்றம் மனதில் தொடங்கும். நம்பிக்கை இல்லா ஆட்சி நிலைக்காது. விழிப்புதான் சுதந்திர காவலன். உண்மை பேசும் குடிமகன் தேச செல்வம். அரசியல் அறிவு கவசம். சேவைதான் அதிகாரத்தின் நோக்கம். மதிப்பு பெற ஒழுக்கம் வேண்டும். பொது வாழ்வு புனிதம். ஒற்றுமை நாட்டின் பலம். நல்ல கேள்வி நல்ல ஆட்சியை உருவாக்கும்.
அரசியல் தியாகம் துரோகம் அல்ல. குடிமகன் அமைதி நல்ல ஆட்சியின் பலன். சட்டம் மதிக்கப்படும் இடம் நாகரிகம். கல்வி அரசியலை உயர்த்தும். வாக்குச்சாவடி மாற்றத்தின் வாயில். மக்கள் மனம் ஆட்சியின் கண்ணாடி. அதிகாரம் தற்காலிகம், மதிப்பு நிரந்தரம். விழிப்பு இல்லா கூட்டம் ஆபத்து. அரசியல் ஒளி இருள் அல்ல. பொது பணம் புனித பொறுப்பு. நம்பிக்கைதான் ஆட்சியின் உயிர். கேள்வி கேட்பவன் பாதுகாவலன். சிந்தனை அரசியலை சுத்திகரிக்கும். பொறுப்பற்ற பேச்சு நச்சு. உண்மை மறைக்கும் ஆட்சி நீடிக்காது. ஜனநாயகம் உறங்காது, மக்கள் உறங்கினால் மட்டும். அரசியல் என்பது நாளைய குழந்தையின் நலன். ஒழுக்கம் அதிகாரத்தின் எல்லை. இளைஞர் குரல் மாற்றத்தின் விதை. பொதுநலம் காக்கும் மனம் தேச சேவை. சிந்தனை விதைத்தால் நல்லாட்சி வளரும். மதிப்பு இல்லா பதவி வெறும் பெயர். அரசியல் கற்கப்பட வேண்டியது. மக்கள் விழிப்பு ஊழலை நடுங்கச் செய்யும். அரசியல் வெறுப்பு அல்ல, பொறுப்பு. அதிகாரம் சேவை செய்தால்தான் உயர்வு. வாக்கு ஒரு சத்தியம். நம்பிக்கைதான் ஆட்சியின் உயிர். அரசியல் மனிதனை உயர்த்த வேண்டும். பொது வாழ்வு புனிதம். உண்மைதான் நிரந்தரம். மதிப்பு பெற வேண்டுமானால் ஒழுக்கம் வேண்டும். மக்கள் மனம் ஆட்சியின் கண்ணாடி. அரசியல் விழிப்பு தேசிய பாதுகாப்பு. சிந்தனை இல்லா கூட்டம் ஆபத்து. நல்லவர் முன்வந்தால் நாடு வளரும். வாக்கு என்பது வரலாறு எழுதும் கருவி. பொறுப்பு பேசும் போது மரியாதை வளரும். அரசியல் தீ அல்ல, ஒளி. வெறுப்பு அல்ல, விழிப்பு. தாக்குதல் அல்ல, தைரியம். ஆட்சி அல்ல, சேவை. அதிகாரம் அல்ல, ஒழுக்கம். ஜனநாயகம் ஒரு மரம், மக்கள் அதன் வேர். சிந்தனை அதன் நீர். ஒற்றுமை அதன் நிழல். நம்பிக்கை அதன் பழம். நல்ல அரசியல், நல்ல தலைமுறை இதுவே அரசியல் ஒளிக்குரல். அன்பான மக்களே, அரசியல் தலைவர்களே, நாம் அரசியலை சரியாக அறிந்து கொள்வோம். சரியாக புரிந்து கொள்வோம். அரசியலை போற்றுவோம். அரசியலுக்கு மரியாதை அளிப்போம். அரசியலுக்கு கௌரவம் அளிப்போம். கட்சியை வெல்வது வெற்றியல்ல. மக்கள் மனதை புரிந்து சேவை செய்வதே சரியான வெற்றி. அரசியல் என்ற வார்த்தையை பயம் கொண்டு பார்க்கும் காலம் முடிந்தது. இன்று முதல் அதை அரசியல் ஒளியாக பார்க்கும் காலம் தொடங்குகிறது. அரசியல் என்று சொன்னால் பயம் கொள்ளும் மனநிலை இனி இல்லை. அது சண்டையின் சொல் அல்ல. சமூகத்தின் சுவாசம். அது அதிகாரத்தின் பெயர் அல்ல. பொறுப்பின் ஒளி. இந்த ஒளி அணையாது. இது அரசியல் ஒளிக்குரல்.